தீபாவளி பட்டாசை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் தீபாவளி பட்டாசை வந்துட்டு நம்ம டைரெக்டாக சிவகாசியிலேருந்து வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் மாமியார் ஊருக்கு இந்த வருஷம் சிவகாசி போயிருந்தான் அப்படின்னா இந்த வருஷம் எல்லா பட்டாசுமே நம்ம வந்து சிவகாசியிலேருந்து வாங்கியிருப்போம். அதனால வந்து இந்த வருஷம் தம்பி வந்துட்டு கன்னிவாடி, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கன்னிவாடின்னு ஊர் இருக்குது, அங்கே போய் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கான். இது வந்துட்டு மேலே போய் வெடிக்கிற வெடி வாங்கிட்டு வந்திருக்கான். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான். இந்த பட்டாசுலாம் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து விலைவாசி எந்த அளவுக்கு ஏறிடுச்சுன்னு பாருங்கள். பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரத்தை பொறுத்து பட்டாசு வாங்கிறது எல்லாமே மாறும். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து 100, 200க்கு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா, நான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு 2000, 3000, 4000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ 2000 ரூபா, 3000 ரூபாய்க்கு வாங்குறப்போ சாக்கு நிறையா பட்டாசு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கட்டப்பையில் தான் வந்திருக்குது. நான் தம்பிகிட்ட கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே வாங்கிட்டு வா, ஏன்னா வந்துட்டு இப்போ நாமெல்லாம் பட்டாசு வெடிக்கிறதில்ல, இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ குழந்தைய வந்துட்டு வெடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பட்டாசு ப்ளஸ் வந்துட்டு கம்பி மத்தாப்பு, சாட்டை, புஸ்வானம், சங்கு சக்கரம் இது மாதிரி மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் செலக்டிவாக தான் தம்பி வாங்கிட்டு வந்திருக்கிறான். நீங்கள் என்ன ரேட்டில் பட்டாசு வாங்குனீங்க? இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சு? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக போச்சா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மகிழன் அவன் சித்தப்பாட்டை வந்துட்டு எனக்கு வந்து வெங்காய வெடி வேணும்னு கேட்டிருந்தேன். அது என்னடா வெங்காய வெடின்னு கேட்டால், போன வருஷம் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். சின்ன சின்ன கலர் காகிதத்தில் வந்துட்டு சின்ன மருந்து போட்டு வச்சுருப்பாங்க, அது தரையில் போட்டால் டப்பு டப்புன்னு வெடிக்கும். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கன்னிவாடியில் இவன் வாங்கின இடத்துல வந்துட்டு அந்த வெங்காய வெடி இல்லை. ஸோ இன்னொரு 500 to 1000 ரூபாய்க்கு வந்துட்டு தனியாக பட்டாசு வாங்க வேண்டியது இருக்குங்க பையனுக்காக. அது வந்துட்டு இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்துர்லான் இருக்கேன். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிஜிலி வெடி இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவன் கொஞ்சம் வச்சு பழகிறான். அதுக்கு குருவி வெடி இதெல்லாம் வந்துட்டு தனியாக வாங்கலான்ட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் கம்பல்சரி வந்துட்டு நான் சிவகாசி நான் போக முடிஞ்சால் போய் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்டு மூலமாக அவன் ஊருக்கு போகிறப்போ சிவகாசியில் வீடியோ எடுத்து தர சொல்லி, சிவகாசியிலேருந்து வாங்குறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணித்தர முடியுமோ நான் பண்ணித்தரேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம், ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை பகிரலான்னு தான் ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க. 2250 ரூபாய்க்கு வாங்கியும் பட்டாசு அளவுகள் கம்மியாக தான் இருக்குது. நம்ம நிகழ்மகிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம 17000 சப்ஸ்கிரைபரை பெற்றிருக்கிறோம். பெரிய வீடியோவும் பார்த்து ஆதரவு தாங்க. நம்ம இன்னும் வாட்ச் ஓவர் வரல. அடுத்தது மிச்சர் வீடியோ வரப்போகுது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.